சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஸ்டேட் கான்செப்ட். இது வந்து செகண்ட் கான்செப்ட் ஆஃப் ரியாக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ப்ராப்ஸ் பார்த்துட்டு இது பார்த்தா தான் இதோட ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அகெயின் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ ஸ்டேட்னா என்னன்னா ப்ராப்ஸ் வந்து ஸ்டாட்டிக், அது வந்து டைனமிக் கிடையாது. ஸோ இப்போ ஒரு பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ப்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மெயின் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அந்த ப்ராப்ஸை அமுச்சு ஸோ நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணலாம், மிச்ச சில ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலான்றது தான் வந்து ப்ராப்ஸோட பேசிக் கான்செப்ட். அதுவே ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது டைனமிக். யூசர் வந்து யூசரோட ஆன் கிளிக் அந்த மாதிரியான சில ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்மளால சில வேல்யூஸை மாற்ற முடியும்னா அதுதான் வந்து ஸ்டேட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டேட் கான்செப்ட்னா சிம்பிளாக என்ன சொல்லணும்னா அது ஒரு பில்டிங் கான்செப்ட், அது ஒரு பில்டிங் கான்செப்டாகவே இருக்குது. ஸோ அது வந்து டைனமிக்காக டேட்டா வந்து மேனேஜ் பண்ணும் காம்பனன்ட்ஸில். ஸோ எந்த மாதிரி டேட்டாஸ்னா ஸோ ஏபிஐஸ். ஸோ நம்ம இப்போ டாகிள் பண்ணுறோன்னா நம்ம ஆன் கிளிக் பண்ணி டாகிள் பண்ணுறோன்னா டார்க்காக மாறணும், அது ரைட்டாக மாறணும், இந்த மாதிரியான கான்செப்ட்டு. ஸோ நம்ம யூசரோட இன்புட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே ஸ்டேட்டில் தான் சேரும். ஸோ ஸ்டேட்டை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கவுண்டர் மாதிரி ஸ்டேட் கான்செப்ட் வச்சு நம்ம கவுண்டர் வந்து பில்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஆஸ் யூஷுவல் இந்த செட்டப் பண்ணிவிட்டு காம்பனன்ட்ஸுன்ற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள counter.jsxன்ற ஃபைல் க்ரியேட் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் கிளியராக பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் இன் தட். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோட்குள்ளே போகலாம். இதை வந்து மவுண்ட் பண்ணணும். counter.jsxை வந்து நான் வந்து app.jsxலேருந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் RAFCE ஸோ இது கொடுத்தோன்னா நமக்கு அந்த காம்பனண்ட் வந்துடும். ஸோ காம்பனண்ட் வந்ததுக்கப்புறம் தான் மவுண்ட் பண்ணணும், சாரி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பி டேக்ல வந்து கவுண்ட்டுன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ நான் கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன், எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதை சேவ் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு கவுண்ட் 0ன்னு வருது. ஸோ நான் இப்போ இதை 1 கொடுத்தேன்னா எனக்கு இது இப்போது 1ன்னு வருது. ஆனால் நான் இங்கே ஏதாவது கிளிக் பண்ணேன்னா இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் அது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், டிக்ரிமெண்ட்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் அது எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும், ரீசெட்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு அது ரீசெட் ஆகிடணும். இதுதான் கான்செப்ட். இதை நம்ம ஸ்டேட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த 1 எடுத்துடுறேன். இப்போ எனக்கு 3 பட்டன் வேணும். ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். செகண்ட் பட்டன் வந்து எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். தேர்ட் பட்டனில் வந்து எனக்கு ரீசெட் ஆகணும். இப்போ நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டேட் எழுத போகிறேன். ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்ட்டு ஒரு அரே, அந்த அரேயில் நம்ம இந்த ஸ்டேட்டுக்கு வந்து கவுண்ட்டுன்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். பக்கத்தில் செட் கவுண்ட். ஸோ நம்ம இந்த கவுண்ட்டு எப்படி செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செட் கவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நத்திங், இதோட பேர் என்ன வேணால் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்குற பேருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற பேர். ஸோ அது கவுண்ட் கொடுக்கணும். செகண்ட் கொடுக்கறதுல செட் ஆட் பண்ணி செட் கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்.
யூஸ் ஸ்டேட் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இம்போர்ட் ஆகும். ப்ராக்கெட் போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கவுண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த கவுண்ட்டை நம்ம இப்போதைக்கு என்னவா வேணாலும் இனிஷியலைஸ் பண்ணலாம். அரேவா இனிஷியலைஸ் பண்ணலாம், நம்பரை இனிஷியலைஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல 0னா நம்பரை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பரை இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணோன்னா ஸ்டேட் யூஸ் பண்ணோன்னா ப்ராப்ஸ் மாதிரியே தான். நமக்கு ஒரு கர்லி பிரேசஸ் வேணும், கவுண்ட். இப்போ நான் இங்கே கொடுக்கறதுனால இப்போ நான் இங்கே 0ன்னு கொடுத்துருக்கேன்னா சரி கவுண்ட் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து 8ன்னு கொடுக்குறேன்னா நான் 8ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஷோ ஆகும்போது மிஸ்டேக் எவ்வளோ வெளியில் இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு 8ன்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து இங்கே 0னே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே இன்க்ரிமெண்ட் பட்டன். இன்க்ரிமெண்ட் பட்டனில் வந்து நான் வந்து ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நான் இதை கிளிக் பண்ணால் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது தான் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன். ஆன் கிளிக்கில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி ஓகே நம்ம இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு சின்டெக்ஸ் தான் நான் இப்போ இந்த கான்செப்டில் சொல்லி தரப்போது ஒன் ஆஃப் த சின்டெக்ஸ். இன்னொரு சின்டெக்ஸ் வந்து ப்ரீ ஈக்குவல் டு ப்ரீ ப்ளஸ் 1. அதாவது இப்போ நம்ம முன்னாடி இருந்த ஸ்டேட்டு இப்போ நம்ம முன்னாடி இருந்த நம்பரை வச்சு அடுத்த நம்பரை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். முன்னாடி ட்ரூவாக இருந்ததுன்னா இப்போ ஃபால்ஸ் ஆகும். அது டாகுல் கான்செப்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டேட்டுன்ற கான்செப்டை எப்படி ஸ்டேட்டாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செட் கவுண்ட்டை நான் ஆன் கிளிக் பண்ணால் எனக்கு இதுதான் செட் கவுண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஆன் கிளிக் பண்ணனா எனக்கு இன்க்ரிமெண்ட் பட்டன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், ஆல்ரெடி எனக்கு என்ன கவுண்ட் இருக்கோ அதை விட 1 ப்ளஸ் ஆகணும். அப்போ நான் செட் கவுண்ட்டில் என்ன கொடுக்கணும், ஆல்ரெடி என்ன கவுண்ட் இருக்கோ அதை விட +1, அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் பட்டன் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இதை மட்டும் முதல்ல சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்க்ரிமெண்ட் நான் தொடுறேன், எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் டிக்ரிமெண்ட் தொட்டால் எதுவும் ஆகலை, ரீசெட் தொட்டால் இன்னும் நம்ம அதெல்லாம் எழுதலை. சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி டிக்ரிமெண்ட் பட்டனுக்கும் ஆன் கிளிக் ஆரோ ஃபங்க்ஷன் செட் கவுண்ட்ல வந்து சம்திங் செட் கவுண்ட் என்ன கவுண்ட் இருக்கோ அது -1. ஓகேவா? அதே மாதிரி ரீசெட் பட்டனில் வந்து ஆன் கிளிக் செட் கவுண்ட். ஸோ ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு கவுண்ட் இப்போ என்னவா மாறணும், என்ன கவுண்ட் இருந்தாலும் நமக்கு 0வா மாறணும். அப்போ நம்ம செட் கவுண்ட்டில் என்ன கொடுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாகவே 0 கொடுக்கணும். இப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், 7, 8, 9 இன்க்ரிமெண்ட் ஆகுது. டிக்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகுது, 4ல் இருக்குது. நான் ரீசெட் கொடுத்தேன்னா எனக்கு 0 ஆகிடும். ஸோ நான் வந்து இங்கே டெய்ல்விண்ட்ஸ் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் எப்படி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இன்பில் பண்ணணும்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸ் வரும். டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரேம்ஒர்க் கைட்ஸ்லேருந்து இங்கே வீட் இருக்கும். வீட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் விடுங்க, நம்ம ப்ராஜெக்ட் இது பண்ணிட்டோம். செகண்ட் டெர்மினல் இன்ஸ்டால் டெர்மினல் சிஎஸ்எஸோட டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த 2 கமாண்டையும் காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டெய்ல்விண்ட் config.css. இந்த ஃபைலில் என்ன பண்ணோன்னா
இங்க இருக்கிறத இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இத வந்து என்ன பண்ணணும்னா index.jss இத வந்து index.jss ஃபைல காப்பி பண்ணணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் கான்செப்டும் புரியலன்னா ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். ஸோ ஓகே, நான் இப்போ வந்து இதுக்கு சிஎஸ்எஸ் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த டிவ் எல்லாமே வந்து சென்டர் ஆஃப் த பேஜில் வேணும். ஸோ நான் கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸு ஐட்டம்ஸ் சென்டர் ஜஸ்டிஃபை சென்டர் min h screen என்னோட எல்லா ஐட்டம்ஸும் வந்து சென்டர் ஆஃப் த பேஜில் எனக்கு வந்துடுச்சு. எனக்கு வந்து ஃப்ளெக்ஸு எனக்கு வந்து ஃப்ளெக்ஸ் காலமாக வேணும். ஸோ காலம் இப்போ இது ஒன்று கீழே ஒன்று வரும். ஓகேவா, நான் ஒன்று ஒன்றுத்தையும் ஸ்டைல் பண்ணணும். எனக்கு கவுண்ட் வந்து ரவுண்டாக வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்டட் ஃபுல் பேடிங் 5 வித் வந்து 24 ஹைட்டும் 24 பேக்ரவுண்ட் வந்து ரெட்டு 500 நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஐட்டம்ஸ் சென்டர் ஜஸ்டிஃபை சென்டர் டெக்ஸ்ட் சென்டர். இதில் இருக்கிற டெக்ஸ்ட் சென்டரில் வரணும். டெக்ஸ்ட் சென்டர் கொடுங்க. இதில் இருக்க ஐட்டம்ஸ்னால் வந்து டிவ் மாதிரி. ஸோ நான் டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தா தான் நமக்கு சென்டரில் வரும். ஸோ இப்போ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பட்டன் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். இன்க்ரிமெண்ட் பட்டன் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ 500 எனக்கு ரவுண்டட் ஃபுல் வேணாம், பட்டனுக்கான ரவுண்டட் இருந்தால் போதும். பி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 3யும் பி ஒய் ஆக்சிஸில் வந்து 4ம் போதுமா? ஓகே, மார்ஜின் டாப்ல இருந்து 4 பிக்சல். திங்க் இந்த எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷோ ஆகாம இட் லுக்ஸ் பெட்டர். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஓகே ஜஸ்டிஃபை கேப். இங்கேயும் வந்து நம்ம கேப் கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் நடுவில் கேப் வரும்.
ஓகே. நம்ம இதே கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் பட் கலர் மட்டும் மாத்திக்கலாம். இதுக்கு வந்து கிரீன், இதுக்கு வந்து பிளாக், பிளாக்குக்கு வந்து கலர் வேணும். நெக்ஸ்ட் வந்து ஒயிட். ஓகே. இப்போ நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம், கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகுது. டிக்ரிமெண்ட் கொடுக்குறோம், கவுண்டர் டிக்ரிமெண்ட் ஆகுது. திருப்பி நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன், கவுண்டர் 0 ஆகுது. அவ்வளோதான் கைஸ் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டாகிள் பற்றி பார்க்கலாம். டாடா பாய் பாய் கைஸ். டாகிள் வித் ஸ்டேட் வச்சு டாகிள் எப்படி பண்ணுறது.